சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. சிவகங்கை மன்னன் வடுகநாதனை குறிபார்த்து திட்டமிட்டனர் ஆங்கிலேயரும் நவாபும் என்று சொன்னீர்கள். அவர்களின் திட்டம் என்னவாக இருந்தது தாயே? சிறுவன் சிவா கேட்டபோது, அந்த வஞ்சகரின் சதிச்செயலன்றோ என் நெஞ்சில் அப்போது நிழலாடியது. பாளையங்களை எல்லாம் கூட்டணியிட்டு காட்டு மிராண்டித்தனத்தாலும் பீரங்கி குண்டுகளாலும் போரிட்டும், சொல்லப்போனால் சூழ்ச்சிகளின் துணை கொண்டு பிரித்து தனிமைப்படுத்தி தோற்கடித்து நிலப்பரப்பை விரிவாக்கிய பிரிட்டிஷார் சிவகங்கையின் விஷயத்தில் மட்டும் வேறு விதமாக யோசித்தார்கள். சிவகங்கை பேரிலேயே சிவனையும் கங்கையையும் கொண்டிருந்த ஆன்மீக அடித்தளம் கொண்டிருந்தது. அதனை ஆட்சி செய்த மற்ற அனைவரையும் போல் முத்துவடுகநாதனுக்கும் ஆன்மீக எண்ண ஓட்டம் அதிகம்தான். இஷ்ட தெய்வமாய் குலதெய்வமாய் திகழும் காளையார் கோயிலை தரிசிப்பது வாழ்வின் ஓர் அங்கம் என கருதி அன்றாடம் போய் வந்தான் முத்துவடுகநாதன். அதையே அவனது பலவீனமாகவும் தங்களின் பலமாகவும் எண்ணிக்கொண்டார்கள் பிரிட்டிஷார். வடுகநாதன் வழிபாட்டுக்காக காளையார் கோயில் செல்லும் போது அவனை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டினான் நவாப். அதை செயல்படுத்த காலம் பார்த்திருந்தது கம்பெனி படை. வடுகநாதன் எதிர்பாராத நேரத்தில் நவீன ஆயுதங்களுடன் புகுந்து கோரமாய் தாக்கி சுட்டு வீழ்த்தியது கம்பெனி படை. கணவன் இறந்த செய்தி கேட்டு துடித்தாள் வேலுநாச்சி. காளையார் கோயில் நோக்கி குதிரையில் விரைந்து சென்றாள். வேலுநாச்சியையும் கொல்ல வேண்டும் என்று காத்திருந்தது கம்பெனி படை. ஆனால் அவளின் ஆவேசத்துக்கு முன் அப்படைகள் ஒன்றுமில்லாமல் போயின. கண் முன்னே கணவன் சடலம், அருகில் வெட்டுண்ட நிலையில் இளையராணி கௌரி நாச்சியார். அதை பார்க்க பார்க்க அவளுக்குள் பழி உணர்ச்சி பொங்கியது. எவன் இந்த பாதகத்தை செய்தான் கேட்டாள். ஜோசப் ஸ்மித் என்றார்கள் படையினர். அந்த பெயர் அவள் மனதில் பசுமரத்தாணியாய் பதிந்தது. விடமாட்டேன், போர்க்களத்தில் தோற்கடிப்பேன் என்றது அவளது உள்ளம். 1772 ஆட்சியாளர் இல்லாத சிவகங்கை அரண்மனையை வளைத்து பிடித்தது நவாப் கம்பெனி கூட்டுப்படை. தனக்கான படைபலத்தை பெருக்கிக் கொள்ள, சிவகங்கையை மீட்க மருது சகோதரர்களின் உதவியுடன் திண்டுக்கல் நோக்கிச் சென்றாள் வீரமங்கை வேலுநாச்சி. ஆற அமர இருந்து யோசித்தாள். வேலுநாச்சியின் மனம் இப்போது கூட்டணி கணக்கு போட்டது. நவாபுக்கும் பிரிட்டிஷ் கம்பெனியாருக்கும் பொது எதிரி, அதுவும் பலம் வாய்ந்த எதிரி இப்போதைக்கு மைசூர் ராஜ்யத்தின் ஹைதர் அலிதான். நாம் அங்கே உதவி கேட்போம் என்று யோசித்தாள். அதே நேரம் தன் ஆளுகைக்கு உட்பட்ட திண்டுக்கல்லுக்கு வந்திருந்தான் ஹைதர் அலி. வேலுநாச்சி சிறுவயதில் படித்த உருது மொழி இப்போது அவளுக்கு கை கொடுத்தது. ஹைதர் அலியுடன் உருதுவில் பேசினாள், படை உதவி கோரினாள். ஆச்சரியப்பட்டான் ஹைதர் அலி. உடனே ஒப்புக்கொண்டான்.
விருப்பாட்சி, திண்டுக்கல் கோட்டைகளில் பாதுகாப்பாக தங்கி படைகளை திரட்டத் தொடங்கினாள் வேலுநாச்சி. அவளுக்கு பக்கபலமாய் நின்றார்கள் மருது சகோதரர்கள். அங்கிருந்தபடியே படைகள் தயாராயின. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் காத்திருந்து தன் பழி தீர்க்கும் அந்த சபதத்தை செயலாக்க முனைந்தாள். கம்பெனியையும் நவாபையும் தாக்கி தோற்கடிக்க வேண்டும். அதைவிட முக்கியமான லட்சியம் சிவகங்கை கோட்டையில் தங்களின் அனுமன் கொடியை பறக்க விடுவது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.